வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்டுக்கான 2ஆம் திருப்புதல் தேர்வு 2025ஆம் ஆண்டுக்கான அறிவியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம அதான் சொல்லிகிட்ருக்கோம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கோம். கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்களால் அடுத்தடுத்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க்குன்றது எதுவும் கொடுக்கல. நான் ஜென்ரலாக வந்து ஓரளவுக்கு நீங்கள் புக் பேக்லேயே பார்த்துக்குங்க, அதுலேருந்தே உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 12 கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10 நம்மளுக்கு வந்து புக் பேக்கில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஒரு கொஷின் பேப்பரை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அதில் வந்து ஈஸியாக எடுத்துருவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 2 மார்க்கு 5 மார்க்ஸ் இதுதான் மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நம்மளுக்கு வந்து 2ல் பார்த்தீங்கன்னா எவையேனும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. வினா எண் 22 விருப்பத் தெரிவுக்கு எதிரானது. அதாவது வந்து 13வது கொஷின். ஸோ நியூட்டனின் 2ஆம் விதியை கூறுக. ஸோ இது வந்து நம்ம சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் வேணால் நம்மளுடைய சேனல் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்து பாருங்கள். அது வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு போட்டிருப்போம். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ் ஆக போகிறதில்ல. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் அண்ட் தென் வந்து மிட் டர்ம் எக்ஸாம் எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு கொஷின் வந்து யூஸ் ஆகும். 14வது கொஷின். ஸோ ஒளி விலகல் என்றால் என்ன? அதுவும் நம்ம சொன்ன ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? ஒளி விலகல் என்றால் என்ன அப்படின்ட்டு கேட்டோம். அதே மாதிரி வந்து 15வது கொஷினும் வாயுவின் பரும விதியை எழுதுக. அதுவும் நம்ம வந்து சொன்ன கொஷின் தான். ஸோ அதே மாதிரி 21வது கொஷின் ஆலோசனைகள் எவை? அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் நீங்கள் நம்ம இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 4க்கு மேலே நீங்கள் அவ்வளோ எடுக்கலாம். ஸோ அது வந்து கொஷின் பேப்பரில் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? பப்ளிக் எக்ஸாம் பண்ணுற போது நம்மளுடைய மெயின் தீமே என்னென்னா பப்ளிக் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரே நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் கண்ணா. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அந்த ஒரு கொஷினை நீங்கள் தரவாக வந்து படிச்சுங்க. ஓகேங்களா? அது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் டிவிஷன் எழுத போகிறீங்க சயின்ஸ் எக்ஸாம்னா நீங்கள் எந்த கொஷின் நல்லா தரவாக படிச்சுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதே கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது, அதை எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரை நல்லா வந்து தரவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எக்ஸஸாக நீங்கள் படிங்க. நீங்கள் இதை தாண்டி நீங்கள் எது படித்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் ஆக போகுது, தவிர வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது என்னென்னா முதல்ல ஃபஸ்ட்டு இதை ப்ரிஃபர் பண்ணி இதை படிச்சிருங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்ட் 3ல் பார்த்திங்க அப்படின்னா 23வது கொஷின் நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக. இதுவும் நம்ம சொன்னது தான். அப்புறம் 24வது ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக. அதுவும் நம்ம வந்து சொன்னது தான். அப்புறம் வந்து 31வது கொஷின் நியூரானின் படம் வரைந்து பாகங்களை எழுதுக. அதே மாதிரி 29வது கொஷினுக்கு பார்த்தீங்க சிறை தமனி வேறுபாடுகள் அட்டைமணி. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதுவும் நம்ம சொன்னது தான். அதே மாதிரி வந்து 32வது கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இரு மின் தடையாக்கின் பக்க இணைப்பில் இணைக்கும் போது, அதாவது ரெசிஸ்டன்ஸ். ஸோ மின் தடையாக்கி அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, ரெசிஸ்டர். ஸோ அதை வந்து பக்க இணைப்பில் இணைக்கும் போது பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அதன் தொகுப்பயன் மின்தடை, அதாவது 2 தொடர்பு இணைக்கும் போது அதன் தொகுப்பயன் மின்தடை எனில் மின்தடையின் மதிப்பை காண்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து R=V/A ரெசிஸ்டரோட ஃபார்முலா இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படின்றது நம்ம சொன்னோம். ஸோ வேணும்னா அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவும் நம்ம எடுத்து வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து ஈஸியானது தான். அடுத்தது வந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி அப்படின்றது 33வது பார்த்திங்கன்னா மின்னோட்டம் என்றால் என்ன? ஸோ மின்னோட்டம் என்றால் என்ன? கரண்ட்னா என்ன? ஒரு கடத்தின் வழியே எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்டிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மின்னோட்டம் சொல்கிறேன். ஃப்ளோவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொன்னோம்னா ஃப்ளோவிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ 2வது பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தின் அலகு யாது? அதோட அலகு என்னன்னு கேட்டாங்க. இப்போது மின்னோட்டம், மின்னழுத்தம் அப்படின்றது வோல்டேஜ் சொல்லுவாங்க, மின்னோட்டம் அப்படின்றது கரண்ட். அப்போ கரண்ட்டோட அலகு என்ன, யூனிட் என்ன அப்படின்னா ஏல கொடுப்பாங்க, ஆம்ஸ்ன்னு மெஷர் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், மின்னோட்டத்தினுடைய அலகு எது அப்படின்னா வெறும் ஆம்ஸ்ன்னு நீங்கள் எழுதலாம். ஸோ உங்களுக்கே அதில் வந்து மார்க் கிடச்சிரும். அதனால்
இதெல்லாம் ஈஸியான கொஷின்கள்லாம் இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3வது கொஷின் பார்த்தீங்கன்னா, மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும்? மின்னோட்டத்தினை எந்த கருவி மூலம்? இப்போ வந்து நம்ம மின்னோட்டத்துடைய ஆம்ஸ் பார்த்தோம், அதாவது வந்து யூனிட் வந்து அலகு பார்த்துட்டோம். இப்போ அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அம்மீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, கரெக்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அம்மீட்டர் அப்படின்றது படிச்சிருப்பீங்க, இல்லைனா புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம அந்த மின்சாரத்தை வந்து நம்ம கணக்கீடு பண்ணுறதுக்கு அம்மீட்டர்ன்றது யூஸ் பண்ணுறோம். அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும்? அப்போது அம்மீட்டர்ன்றது ஒரு மின்சுற்றில் அப்படின்றது ஒரு சர்க்யூட், ஓகேங்களா? அந்த சர்க்யூட்டில் நம்ம எப்படி வந்து அந்த கனெக்ட் பண்ணணும், சீரியஸ் அண்ட் பேரல். நீங்கள் உங்களுக்கு வந்து கிளாஸ் டீச்சர் எடுத்துருப்பாங்க, வாட் இஸ் மீன்ஸ் சீரியல் அண்ட் பேரல் அப்படின்றது. சீரியஸாக இருந்துச்சா சீரியஸ் கனெக்ஷன், பேரல் இந்த பேரல் கனெக்ஷன். ஸோ சீரியஸில் கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ பேரலில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் டிஃபர் ஆகும். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு சீரியஸாக இருக்கும், அதாவது வந்து எவ்வாறு இணைக்க வேண்டும் அப்படின்னா சீரியஸாக. ஸோ தொடர் இணைப்பில் வந்து அம்மீட்டரை இணைக்க வேண்டும், அது எழுதுனா போதும், அதுலேயும் உங்களுக்கு மார்க் கிடச்சிடும். என்ன கேட்குறாங்க அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலை என்றால் என்ன? ஸோ அது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 2வது பட விளக்குது, அது இந்தியா மேலே பாவனை செயல்பாடு பற்றி விளக்குக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மூலக்கூறு வேறுபாடுகள், மேபி அது உங்களுக்கு டஃப்பாக கூட இருக்கலாம். ஸோ அது கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து போட்டுருவீங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த அல்லதில் 34வது அல்லதில் பார்த்திங்க அப்படின்னா சோப்பு மற்றும் டிஜர்டன்ட் வேறுபாடுகள் அனைத்தையும் அட்டவணைப்படுத்துக. ஸோ அதுலேருந்து மேபி ஒரு கொஷின் வந்து மஸ்ட் எக்ஸ்பெக்டட் திஸ் பப்ளிக் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்க முடியும். இந்த சோப்புன்றது அதை நம்ம இம்பார்ட்டன்ட்லி நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து 35வது மனித இன்சுலின் கண்டறிந்தவர் யார், அதன் பயன் யாது, கணையம் படம் வயது பாகலை குறி அல்லது ஆக்சின் என்றால் என்ன? ஸோ இன்சுலின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கணையம் அந்த இருக்கிற எல்லா ஸ்பேஸ் பார்ட்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, ஹியூமன் பாடி இதுன்னு நம்ம சொல்லிட்டேன், அதாவது ஒரு டயக்ராமில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து ஆக்சின்கள் என்றால் என்ன? ஸோ அதுவும் நம்ம வந்து சொன்னது தான். ஸோ இன்னொரு கொஷின் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எழுதக்கூடிய 2025 செகண்ட் டிவிஷன் எக்ஸாமுக்கு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு கொஷின் மட்டும் பார்த்துட்டு போகிறீங்களான்னு தெரியல. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு டீட்டெயில் ஒரு மெசேஜ் எல்லாம் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.